இந்த கடைசி காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 7வது காரியம், நாம் சிறுக வேண்டும். இயேசு நம்மில் வளர வேண்டும். அதாவது நம் ஜென்ம சுபாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இயேசுவின் குணாதிசயங்கள் நம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருக வேண்டும். இதில் முதல் கட்டத்தில் அவரது குணாதிசயங்கள் வளர்ந்து வந்தால் கூட அது வெளியே தென்படாது. ஒரு கட்டத்தில் ஜென்ம குணங்கள் முற்றிலும் அழிந்து மாயும். அப்போது ஆவியின் கனி பூரணமாய் நம் கிரியைகளின் மூலம் வெளிப்படும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை நம்மில் பார்ப்பார்கள். ஆனால் இன்று அநேகருக்கு இவ்வளவு காலம் காத்திருக்க பொறுமை இல்லை. ஒரே ராத்திரியில் எல்லாமே மாற வேண்டும். ஆவிக்குரிய உலகில் இன்ஸ்டன்ட் காப்பி கிடையாது. அவசரப்பட்டால் ஒன்றும் நடக்காது. நம்முடைய அவசர புத்தியை தான் சாத்தான் பயன்படுத்தி ஜென்ம சுபாவங்கள் நம்மில் வெளிப்படும் தருணங்களில் உன்னால் இயேசுவை போல் ஒருபோதும் மாற முடியாது என்று நம்மை நம்ப வைக்க முயற்சிப்பான். நாம் நகர்ந்து கொடுத்தால் சோர்வுக்குள்ளாக்கி கீழே தள்ளிவிடுவான். நம்முடன் இருப்பவர்களை சுவாதீனித்து பேச வைப்பான். நீ எல்லாம் வேதம் வாசித்து எதற்கு? அதிக நேரம் ஜெபித்துதான் என்ன பிரயோஜனம்? உன் சுவாபத்தில் ஒரு மாற்றமும் இல்லையே, இதற்கு நாங்களே மேல் என்றெல்லாம் பேசி நம்மளை தளர்வடைய செய்வார்கள். பிரியமானவர்களை, வீழ்ந்து விடாதீர்கள். எனக்குள் வேலை நடக்கிறது, இன்னும் முடியவில்லை என்று சொல்லுங்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலும் அக்கினியினாலும் மறுபடியும் பிறக்கும் நேரம்தான் நாம் சிறுகவும் அவர் பெருகவும் தொடங்கும் ஆரம்ப புள்ளி. உடனேயே பழைய தேவையற்ற சுவர்களை உடைக்கும் வேலை தொடங்கிவிடும். வேலை செய்வது பரிசுத்த ஆவியானவர், மேல் பார்வை செய்வது கிறிஸ்து. வரைபடத்தை இயேசுவிடம் கொடுப்பது பிதாவாகிய தேவன். சரி, எப்போதுதான் கட்டி முடியும்? அது உங்கள் அர்ப்பணிப்பின் அளவை பொறுத்தது. பூரண அர்ப்பணிப்பில்லாமல் சொந்தமாக யோசித்து வரைபடத்தை மீறி நாம கட்ட தொடங்கும் போது ஆவியானவர் வேலையை நிறுத்திவிட்டு காத்திருப்பார். ஆவியானவர் கட்டினதை இது பழைய பேஷன், இன்றைய முற்போக்கான உலகில் இதெல்லாம் தேவையற்றது என்று இடிப்பவர்களும் அநேகர் உண்டு. இத்தகைய நம்முடைய செயல்பாடுகள் தான் வேலையை தாமதப்படுத்துகிறது. நமக்கு இந்த உலகத்தில் தேவன் நியமித்திருக்கும் நாட்கள் முடிவடையும் முன் வேலை முடிவடையவில்லை என்றால் பரலோக பாக்கியத்தை இழந்து விடுவோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் பாடுகளுக்குட்படுத்தி அர்ப்பணிக்க வைப்பார். இது அனுதினமும் ஆவியானவரால் செதுக்கி உபத்திரவத்தினாலும் பாடுகளினாலும் வார்த்தெடுத்து அக்கினியால் புடமிடப்பட்டு உருவாக்கும் ஒரு செயல்முறையாகும். இந்த செயல்முறை நம்மில் நடக்கும்போது உலகத்தவர்களுக்கு நாம் சாபம் நிறைந்தவர்களாகவும் தோற்று கொண்டிருக்கிறவர்களாகவும் காணப்படலாம். ஆனால் நாம் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்க வேண்டும். இன்றைய தோல்வி நாளைய வெற்றி. எனவே நாம் சிறுகவும் அவர் வளர்ந்து நம்மில் பெருகவும் முழுமையாக வரைபடத்தின்படி உருவாக்க அர்ப்பணித்து பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஆமேன்.